பண்ணிட்டு தான் மத்த தெய்வத்தை நான் நமஸ்காரம் பண்றேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. எவையா தர்மகர்த்தா? அது அவர்தான். இன்னைக்கு 9 மணிக்கு ஏன் கட்டல? நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? முதல்ல கொஞ்சம் பொறுமையா மரியாதை கொடுத்து பேசணும். யோ, பொறுமை மரியாதை இதெல்லாம் நீ சொல்லி தர வேண்டாம். நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? பகவானுக்காக நாம காத்திருக்கோம், நமக்காக பகவான் காத்திருக்கோம். நீங்க 9 மணிக்கு வரல, அதனாலதான் நான் பூஜை ஆரம்பிச்சேன். ஓஹோ, தத்துவம் பேசுறாரா? இத பாரியா, இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும். என்ன சொல்ற? பண்ணுவோம். நாளை காலையில கரெக்டா 9 மணிக்கு வந்துருங்க. இப்ப முடியாதா? முதல்ல கையெடு. இப்ப பூஜை நடக்குமா நடக்காதா அதை சொல்லியா முதல்ல. இது ரொம்ப அராஜகம். கையெடு. கையடியா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், தர்மகர்த்தா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க. ஏயா, நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ கையை எடுக்கல, இங்க ஒரு கொலையே விழுகும். எடியா? ஏய் ஏய் ஏய். தர்மகர்த்தாங்கிற திமிர்ல தானே நீ பேசுற? நாளை காலையில நான் யாருங்கிறத காட்டுறேன். சில பேரை சொல்லி திருத்தலாம், சில பேரை அடிச்சுதான் திருத்தணும். மரியாதையா சாஸ்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறே இல்லையா? பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. தப்பு பண்றது சகஜம், மன்னிச்சிட்டாரு. போ போ. நம்ம பையன் தான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பின்னிட்டான்ல. சாமி, பையன்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? வீதியில போகும்போது நாய் நம்மள கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவோம். சும்மாவா சொன்னா ஊமை ஊரை கெடுக்கும். பழமொழியில் ஆல்வேஸ் ஃபேக்ட். நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் என் ஆத்துக்காரியும் அப்பதான் தெருவுல நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா. தூரத்துல இருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளில இருந்த குழந்தைய எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன். என் கண்ணத்துல பலார் பலார்னு அரிஞ்சுட்டா. அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா. எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதானா இவ உடைச்சுட்டு போன நாதிங்கி. பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம்னு நான் நினைக்கிறேன். நோ 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 நோ, we never encourage such things. We should not encourage such things. ரெண்டும் ஒண்ணுதான்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறியா? பாத்தீங்களா, மாட்டேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடுங்க.
நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கை அசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாசை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த நையாண்டிலாம் வேண்டாம். அவன் திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏம்மா கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு? உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகையா? பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன்? அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன? மாமி, குழந்தைங்க சொல்லிக் கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே? அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல? குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகர்ந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறச்ச அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறைக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பார்த்தேல. தயவு செய்து என்ன அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே. என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம்தான். அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு விடுறேன். தயவு செய்து என் குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சுடுங்கண்ணா, பரிகாரம் செஞ்சுடுங்க. தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாபகேசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடு. பஞ்சாபகேசனை நம்பி ஒரு பொம்மநாட்டியை அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவகிட்ட மன்னிப்பு. அபராத பணம் 1000ஐயும் பஞ்சாயத்து அந்த பொம்மநாட்டிக்கே கொடுக்குது. போய் குழந்தை எடுத்துட்டு வா. ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பிராமணன் தான். அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க. அது கூட இந்த மாதிரி பெரிய மனுஷங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோஷம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த குழந்தை ஞான சமுத்திரம் என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியத்தான் தெரியுற. பிடிங்கோ, நான் இப்போ உங்க பொண்ணா வரல, பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தையா நியாயம் கேட்டு வந்திருக்கேன். ஊருக்கு ஒரு நியாயம், நேக்கு ஒரு நியாயம் வேண்டாம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிட்டே, அதே மாதிரி என் ஆத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிடுங்க. சம்பந்தி, சாமி, ஒரு சொம்பு தண்ணியில போற சமாச்சாரம், அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு தாத்தா ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சாதான் இந்த கட்டை வேகும். அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க. அம்மாடி, உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்ல. ஆனா அந்த ஆளுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன். மாமா, கொஞ்சம் இப்படி வாங்கோ. அத்தை,
இப்படி வாங்கல மாமா. பரவாயில்லம்மா, இப்படியே சொல்லு. என்னம்மா தட்டுல என்ன? மாமாவையும் வர சொல்லுங்க. உங்க 2 பேர் கையில கொடுக்கறேன். என்னன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. அட அந்த ஆள விடுமா. 2 நாளா மூஞ்சி உம்முன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எதுன்னு புரியல. நீ என்கிட்ட கூட நான் பாக்குறேன். என்னம்மா இது? வேட்டி, கூறப்படவே, தாலி, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? புரியல? எனக்கு புரியுது. குட். மாமா எப்பவுமே ரொம்ப ஷார்ப். எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இந்த கூறப்புடவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக. யோ, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பாவம், அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்ததோ. நீ பாட்டுக்கு என்னென்னமா வளர்ற? வளரலடி. நம்ம 2 பேத்துக்கும் 60ஆம் கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா. அது எனக்கு புரியுது. ஆனா 60ஆம் கல்யாணம்னா என்னன்னு தான் அதுக்கு புரியல. இந்த பாருமா, அந்நியோன்யமா குடித்தனம் நடத்தி 5-6 பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் 60ஆம் கல்யாணம். உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு இல்ல. யோ, ஏன் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுற? முட்டாத்தனமா சத்தியம் பண்ணது நம்ம பையன். அவனுக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொகத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்திய சோறு தின்னுக்கிட்டு இருக்குதே. அதுகிட்ட நம்ம இல்லையா மன்னிப்பு கேட்கணும்? வாஸ்தவம் தான். கால வேணா கூட பிடிக்கலாம். ஆனா 4 தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துகிட்டு வருது. அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம். இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே. இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது? என் தலையே போனாலும் சரி, இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப சரி, உன் தலை போகாது, என் தலை தான் போகும். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணா. என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமையே இருக்க முடியல. சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவா நீங்க, ஆனா இன்னைக்கு உங்க மேலே ஒரு பஞ்சாயத்து. என் மேல பஞ்சாயத்து? அம்மா, உங்க பொண்ணுதான் புகார் கொடுத்தது. நான் பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாலோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை. என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க, நான் என் சமாதானத்தை சொல்றேன். சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணும் பெருசு இல்ல. வானுகையில் ஒரு பத்திரம் இருக்கே, அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறேன். நான் இவளை 10 பண்ணினதை ஊரே பார்த்தது, அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு? இதோ பாருங்க, வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல. அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிடக்கூடாது, அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான். 10 பண்ணது நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். சரி, பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லுங்க. திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக என் கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்சாவழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாரான சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். இப்படிக்கு அனுமதி. மொத்தத்திலிருந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். போடுங்க. மாட்டேன், நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன், அவ்வளவுதான். பதவிப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழா போறதே நினைச்சு மாட்டேங்கிறேளா? இல்ல என் புருஷனுக்கு வம்சாவழி இருக்க கூடாதுன்னு நினைச்சு மாட்டேங்கிறேளா? என்ன காரணம் சொல்லுங்கப்பா. என் தோப்பனார் தான் மௌனமா இருக்கார். பஞ்சாயத்துக்கு வந்த பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி? கேளுங்க. என் மேல இருக்கிற பாசத்தினால தயங்குறாரா, இல்ல என் புருஷனை பழி வாங்கணும்னு ஒதுக்குறாரா? கேட்டு சொல்லுங்க. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம்ங்கிற போர்வையை போத்திருந்தாலும்
உள்ளூர தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பார்க்காம எங்க ஆத்துக்காரர்கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆத்துக்கு வாங்க மாப்பிள்ளை கூப்பிட சொல்லுங்க. அது எப்படி? அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் இவரை பார்த்து கைவிட்டு சிரிச்சிட மாட்டா. அதை பார்த்தா ஒண்ணு கதி அதோ கதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்சே. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். சொன்னா கேளுடா. யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண நீ? என்னடா தெருவுல நின்னுக்கிட்டு 4 பேர் பார்த்து சிரிப்பாங்கடா. இதா சிரிச்சா சிரிக்கட்டு. இப்ப மட்டும் சிரிக்காமலா இருக்காங்க. இந்த பர்றா, நான் உன்னை பெத்தவன். நான் எவனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீருவேன். எது? ஏண்டா கைய வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? பின்ன என்ன பேசுறாரு? அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை இல்லாம தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம்னு திமிரா? அந்த மனுஷன் கேட்கறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும் எந்த அப்பன் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் இன்னும் கண்ணிகளையாம இருக்கா. அது ஒண்ணு பத்தாது. அது ஏன் தப்புமா? யார் தப்போ எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப நான் சொல்றேன். இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு ஆகணும். இல்ல எங்க 2 பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க 2 பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும் அதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். பாடி. போங்க எல்லாரும். இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போவீங்களா? அங்க எங்க போற பரத்தால? ஆத்துக்கு. ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போடுமா? போ அந்த பக்கம். போயா போ. ஒண்ணுமே இங்க யார் வரக்கூடாது. ஏங்க உனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியுமில்ல? பஞ்சாங்கம் எதுக்கடி போ? அட புரியாம பேசாத, போய் எடுத்து பா போ. இன்னைக்கு அமிர்த யோகம், எல்லா அம்சமும் இருக்கு. அற்புதம்.
செய்து இந்த உடனே தடுக்க இல்லையா? நீங்க எதுக்காக சாகணும் சொல்லுங்க. நீங்க ஏன் சாகணும்? நீயும் பானுவும் நல்லா இருக்கணும். அதோட என்னால என் ஆச்சாரம் அசிங்கப்படக்கூடாது. அதனாலதான் நான் சாகுறேன்னு சொல்றேன். நானும் பானுவும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உயிரோடு இருந்தா உங்க ஆச்சாரம் அசிங்கப்படும் சொல்றீங்களே, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, ஒரு பிராமணனா பிறந்தா இப்படித்தான் வாழணும்னு சில விதிமுறை இருக்கு. அதை என்னால மீற முடியாது. நீங்க பிராமணனா? சொல்லுங்க, நீங்க பிராமணனா? பிராமணன்னா பொறுமையானவன் அர்த்தம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட அந்த பொறுமை இருந்ததா? கல்யாண பந்தல்ல உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கன்னிகாதானம்னா என்ன சார் அர்த்தம்? இந்த சனத்திலிருந்து இவன் பொண்ணு இல்ல, உன் மனைவி, இது இந்த ஊரறிய உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இப்படி சொல்லிதானே என் கை மேல உங்க பொண்ணு கையை வச்சு தண்ணி ஊத்தி தார வாத்தீங்க. இது கூட அக்னியை சாட்சியை வச்சு தானே நடந்தது. இதுக்கப்புறமா தானே நான் தாலியை கட்டினேன். அப்புறம் என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க வாங்கின சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அதை நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன். இத்தனை நாளா என்ன மட்டும் இல்ல, என்ன நம்பி கழுத்து நீட்டின பானுவையும் சேர்த்து நான் தண்டிச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். ஆனா புருஷனையே தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோட இங்க வந்தா அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்குச்சு. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல. அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிறேன். நான் அரிச்சந்திரன் இல்ல சார், ஒரு ஏழை தாவிதம் பையன். என்னால அவள் எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்ட தகாதவங்க தானே எனக்கே சந்தேகம் வந்து உங்க வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். வெடி வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன். வேதத்துல பிராமணன் இல்ல சார், வேதத்துல அர்ஜுன இல்ல, நாகத்திரம் இல்ல சார். அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா. அவனுடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு. பின்னால வந்த யாரோ சில பேர் சுயநலத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேதத்து மேல பழி போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறத நினைக்காதீங்க. என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் குமரி கேட்டிருக்காங்க. ஆதிசங்கரன், ராமானுஜர், பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான். எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்துக்க முடியல போது பரவாயில்ல சார், நான் தோத்துட்டேன் சார், நான் தோத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்திருக்கலாம். ஆனா நான் உங்களை பிராமணரை பார்க்கல, பெத்த அப்பா அம்மா பார்த்தேன் சார். நீங்க உயிரோடு இருந்து என்ன எப்படி வேணாலும் தண்டிங்க சார், தாய்க்க. ஆனா நீங்க செத்து என்ன வாழ வைக்காதீங்க சார். அந்த சித்திரவதை என்னால தாய்க்க முடியாது சார். நான் போய் நீ ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட. ரெடி ரெடி ரெடி. மேல உட்காருங்க. நானா? ஆமா. உங்க பக்கத்துலீங்களா? ஆமா. சம்பந்தி நெசமா தான் சொல்றீங்களா? ஆமா, உட்காருங்க. ரெடி ரெடி. என்னடா அவரு வயசு என்ன, உன் வயசு என்ன? அவரு ஜாஸ்தி. அவரு படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன? அதுவும் ஜாஸ்தி. அப்புறம் இது என்ன? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. போட்டோவில் நானும்
யாருங்க இது மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறது? ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ்னா சிரிக்கணும்.